நமஸ்தே. இன்றைக்கி ராஷ்டிரபாஷா பாட்டிய புஸ்தகத்திலிருந்து பாகத்ரி ஏகாங்கி எடுக்க போகிறேன். இதில் மொத்தம் 5 ஏகாங்கி இருக்குது. இதில் பஹுகி விதாவில் ஜீவன்லால் பற்றி பார்க்கலாம். जीवनलाल बहू की विदा एकांकी का प्रमुख पात्र है. जीवनलाल வந்து பஹு கி விதா ஏகாங்கியில் பிரமுக் மீன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டரு. பஹு மீன்ஸ் மருமகள், டாட்டர் இன்லா. விதா மீன்ஸ் வழி அனுப்புறது. எப்படி தன்னுடைய மருமகளை வழி அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில் பார்க்கலாம். ஏகாங்கி கி கதாவஸ்து கா ஆதார ஜீவன்லால் தன் லோலுப்தா होती है. இந்த ஏகாங்கியில் கதாவஸ்து ஆதார். கதாவஸ்து மீன்ஸ் இந்த கதையில் வந்து எதை ஆதாரமாக சொல்கிறாங்கன்னா ஜீவன்லாலுடைய தனு லோலுப்தா மீன்ஸ் பண பேராசை. அதை எப்படி வந்து லாஸ்டில் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. अंत में जीवनलाल के मन परिवर्तन द्वारा एकांकी का उद्देश्य पूरा होता है. லாஸ்ட் எண்டிங்கில் வந்து ஜீவன்லாலுடைய மனு பரிவர்த்தன், அவருடைய மனசு வந்து சேஞ்ச் ஆகுது. எப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏகாங்கியில் அதனுடைய உத்தேசியத்தை பார்க்கலாம். ஜீவன்லால் ரமேஷ் और गौरी के पिता है. ஜீவன்லால் வந்து ரமேஷ் கௌரி அவங்க 2 பேருனுடைய அப்பா. ரமேஷ் की शादी में जीवनलाल बहुत दहेज चाहते थे. ரமேஷ்னுடைய கல்யாணத்தில் மேரேஜ் ஷாதி மீன்ஸ் மேரேஜ். ஜீவன்லால் வந்து நிறைய दहेज மீன்ஸ் வரதட்சணை கேட்டிருந்தார். कमला के प्रमोद ने दहेज तो दिया है पर 5,000 रुपये बाकी रह जाता है. கமலாவுடைய அண்ணன் வந்து பிரமோத், அவர் வந்து தஹேஜ் வரதட்சணை எல்லாமே கொடுத்துட்டாரு. ஆனால் 5,000 ருபீஸ் வந்து பாக்கியாக வச்சுருந்தார். ஜீவன்லால் கா லால்ச்சி மன யஹ சஹ நெஹி சக்கா. ஜீவன்லாலுடைய லால்ச்சி மீன்ஸ் பேராசை மிகுந்த அந்த மனசு வந்து அவருக்கு வந்து சகிக்கலை. ஏன்னா தப் பிரமோத் अपनी बहन को पहले सावन पर अपने घर ले जाने आता है. பிரமோத் என்ன பண்ணுறான், தன்னுடைய சிஸ்டரை ஃபஸ்ட்டு சீசனுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவருடைய வீட்டுக்கு வராங்க. வே சாஃப் சாஃப் कह देते हैं कि पहले 5,000 रुपये चाहिए, उसके बाद कमला को विदाई होगी. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா சாஃப் மீன்ஸ் கிளியராக சொல்லிடுறாரு. ஃபஸ்ட்டு வந்து நீ 5,000 ருபீஸ் கொடுத்த பிறகு தான் உன்னுடைய சிஸ்டரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஜீவன்லாலுக்கு பி பேட்டி ஹை. ஜீவன்லாலுக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. உஸ்கா மன நாம கௌரி ஹை. அவருடைய அந்த அம்மா பேர் வந்து கௌரி. உஸ்கி பி ஷாதி ஹோ கயி தி. அவங்களுக்கும் கல்யாணம் நடந்தது. பஹலே சாவன் பர் ஜீவன்லால் अपनी बेटी के आने की बड़ी प्रतीक्षा में थे. அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்ததில் அவங்களும் ஃபஸ்ட்டு சீசனுக்காக வீட்டுக்கு வர போகிறாங்க. எப்போ வீட்டுக்கு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதீக்ஷா மீன்ஸ் எதிர்பார்த்துன்னு இருக்காரு. கமலா கி விதாயி ஜிஸ் காரன் சே நெகி ஹுயி. கமலானுடைய விதாயி மீன்ஸ் வழி அனுப்புறது எந்த காரணத்தில் நின்றுருக்கோ அதே மாதிரி உசி காரன் சே ஜீவன்லால் கி பேட்டி கௌரி கி பி விதாயி நெகி ஹுயி. அதே மாதிரி ஜீவன்லாலுடைய பொண்ணு கௌரிக்கும் சரி அதே மாதிரி வழி அனுப்புறதுல கொஞ்சம் தடங்கள்லாம் இருந்துக்கு. தபி உனக்கோ ஷராரத் இன்சானியத் ஆதி சீஜே யாத் ஆத்தி ஹை. அப்போ தான் அவருடைய ஷராரத்து மீன்ஸ் அவருடைய அந்த கண்ணியம், இன்சானியத்து, மனுஷத்தன்மை, இது எல்லாம் அப்போ தான் அவருக்கு அந்த திங்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது. உன்ஹே பஹலி சோட்டு லக்தி ஹை. அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா கஹரி சோட்டு மீன்ஸ் ரொம்ப ஆழமான ஒரு காயம் வருது. அந்த அனுப்பாதனால அவர் ஒரு காயப்படுற மாதிரி ஆயிடுறாரு. இசி சோட்டுக்கு பரிணாமக்கா மனு பரிவர்த்தனம் ஹை. இந்த காரணத்தினால தான் வந்து பரிணாமம் அதனுடைய ரிசல்ட் என்னன்னா அவருடைய மனசு வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன்னா தன்னுடைய பொண்ணு வரலன்னா எவ்வளோ கஷ்டப்படுறார், அதே மாதிரி அடுத்தவங்க மருமக வரலன்னா அதுவும் எவ்வளோ கஷ்டம். அதனால் வே மாத்தே ஹை கி பேட்டி அவர் பஹுமே பேத் நெய் ஹை. அவர் இப்போ தான் அவருக்கு புரிய ஆரம்பிச்சது மருமகளுக்கும் பொண்ணுக்கும் எந்த வித டிஃப்ரென்ஸ், பேத் மீன்ஸ் டிஃப்ரென்ஸும் கிடையாது. வே கமலா கோ உஸ்கே பாயி கே சாத் பேச்தே ஹை. அவர் என்ன பண்ணுறாரு, கமலா வந்து தன்னுடைய
அவருடைய அண்ணன் கூட வழி அமுச்சு வைக்கிறார் வீட்டுக்கு. இதில் வந்து ஜீவன்லாலுடைய பாத்திர பரிச்சை பார்த்துருக்கோம். இதில் எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தன்யவாத்.